திருப்பூர் விருதுநகரில் பள்ளி வாகனம் மோதி 2 சிறார்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விபத்திற்கு என்ன காரணம், தவறு நடந்தது எங்கே என்பது குறித்து நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். நமது செய்தியாளர்களும் களத்திலிருந்து விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார்கள். முதலில் பல்லடத்திலிருந்து இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், இது யாராலுமே ஜீரணிக்க முடியாத ஒரு நிகழ்வு, ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஆனா அந்த சிறுவனுடைய இழப்புக்கு ஒரு நியாயம் வேண்டும், அந்த இறப்புக்கு நியாயம் வேண்டும் என்பது அந்த குடும்பத்தினருடைய உறவினர்களுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. நிச்சயமாக அது புரிந்து கொள்ளக்கூடியது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. என்ன கோரிக்கைகள் அவங்க முன்வைக்கிறாங்க? திலகவதி, நேற்றைய தினம் மாலை 3 மணி அளவில் பள்ளி மாணவன் சரண் 6 வயது உடைய அந்த மாணவன் இறந்த சம்பவ பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். இந்த இடத்தில்தான் பேருந்து மாணவன் மீது மோதி அந்த மாணவன் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இன்று உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த மாணவனுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், இந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூட தெரிவிக்காத பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். உரிய தீர்வு ஏற்படுத்தப்படும் என தெரிவித்த அடிப்படையில் கலைந்து சென்றார்கள். இந்நிலையில் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் இங்கே நம்மிடையே இருக்கிறார்கள், அவரிடம் கேட்கலாம். நேற்று நீங்க வீட்டில் தான் இருந்தீங்களா? அந்த மாணவனை இறக்கி விட்டு அது எந்த மாதிரி அந்த சம்பவம் நடந்தது, அந்த அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி கொஞ்சம் விவரிங்க. வழக்கமாக 3:45 வர வேண்டிய வண்டி 3:30 மணிக்கு வந்துச்சுங்க. அடுத்த ரோட்டில் போக வேண்டியது ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம ரோட்டில் நம்ம வீட்டு வாசல் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஃபஸ்ட்டு அந்த பையனை இறக்கி விட்டோம். நாங்கள் தான் இறக்கி விட்டுட்டு பின்னாடி என் பிள்ளையை நான் எடுத்துக்கிட்டு திரும்ப தான் செஞ்சேன். அதுக்குள்ளே அந்த பையன் ஒரு 2 எட்டு தான் கிராஸ் பண்ணி வச்சுருந்தான். வேன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவுமே ஸ்பீடாக போனங்கிட்ட அந்த ஃபோர்ஸில் அவன் பேக்கில் உரசி வச்சாட்ருக்கு. அந்த பையன் அப்படியே குப்புற விழுந்துட்டான். விழுகிறப்ப தான் நாங்கள் பார்த்தோம். விழுந்துட்டான். வித்தின் செகண்டில் போய் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகணும். ஆனால் போகிற வழியிலே பையன் டெத்து அப்படின்றது சொல்ல முடியாது. என் குழந்தை எல்லாமே ஒன்றா தான் படிக்கிறாங்க, ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. எப்போவுமே வழக்கமாக முன்னாடி தான் கொண்டு இறக்கி நிப்பாட்டுவாங்க. இன்றைக்கி நேற்றுன்னு பார்த்து இங்கே கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க, வீட்டு வாசல் கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. வண்டி ரொம்ப ஸ்பீடாக போனதான் முழுக்க தப்பு. இல்லை ஆயமாக இருந்தாங்களா, அட்டெண்டர் இருந்தாங்களா? எல்லாருமே இருந்தாங்க. டிரைவரும் பார்த்துட்டாரு, ஆயமாகவும் பார்த்தாங்க. சத்தம் போடுறோம் வண்டியில், அவ்வளோ நாங்கள் சத்தம் போடுறோம் இங்கேருந்து பையன் தூக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் வண்டி நிப்பாட்டாமல் ஸ்பீடாக போகிறாங்க. அது காரணம் என்ன? ஒரு குழந்தை அவங்க தான் இறக்கி விடுறாங்க, அத்தனை பேர் சத்தம் போடுறோம். பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அவங்க நிப்பாட்டாமல் போனாங்க. அப்புறம் வந்தோன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அவங்க பெற்றோர்கள் ஏன் இந்த இடத்துக்கு வரல? அவங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல நேற்று திடீர்னு இறக்கி விட்டனால தெரியலையா? இல்லை ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க வர்றாங்க, அவங்க பின்னாடி வர தான் வண்டி கிராஸ் ஆகி போகுது. அவங்களையும் பார்த்துட்டு தான் போகுது. அவங்க ஓடி வர்றாங்க. நாங்கள் தூக்கிட்டு வர்றப்போ அவங்க பின்னாடி தான் நிற்கிறாங்க. யார் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறது? எங்களுக்கு முழுக்க தப்பு வந்து பள்ளி நிர்வாகத்தை தான் நாங்கள் சொல்லுவோம். ஆயமாக வர்றாங்க, பசங்களை கீழே இறக்கி ஒதுக்கி விட்டு அதுக்கப்புறமா சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டாவது, டிரைவர் போகிறப்போ பொறுமையாக பார்த்துட்டு போகலாம். அவரையே அவ்வளோ வேகத்தில் போகணும். இந்த ரோட்டை நீங்களே பாருங்கள். இந்த ரோட்டில் அவ்வளோ வேகமாக போகலாமா? அந்த ஸ்கூலை நம்பி நம்ம ஏரியாவில் கிட்டத்தட்ட 40-50 பிள்ளை அந்த ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த 50 குழந்தைகளோட கதி என்ன? இன்றைக்கி இந்த குழந்தைக்கு நடந்தது நாளைக்கு எங்கள் குழந்தைக்கு நடக்காதுன்ற என்ன நிச்சயம்? இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். பள்ளி நிர்வாகம் இதெல்லாம் கண்டித்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும். ஒரு விஷயம் ப்ராப்பராக பண்ணுறாங்க, அப்புறம் வந்து எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ண சொல்லுங்கள். இந்த நேற்று கொண்டு வந்தாங்க, நேற்று 3 மணிக்கே ஸ்கூல் விட்டுட்டாங்க. 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி பஸ்ஸும் வந்திருக்கு. அது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? எதுவுமே தெரியல. நாங்கள் 3:45 எப்போ போல் வண்டி வரும்னு நினச்சி தான் நாங்கள் 10 நிமிஷம் லேட்டாக தான் வர்றோம். அப்போ லேட்டாக வர்றதுக்குள்ளே இந்த 10 நிமிஷத்துக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது யார் பொறுப்பு? அதிவேகமாக வாகனத்தை இயக்கியது மற்றும் முன்னறிவிப்பின்றி நேற்று முன்னதாகவே பள்ளி குழந்தைகளை இறக்கிவிட வந்தது போன்ற பல்வேறு காரணங்களால் தான் இந்த அலட்சிய போக்கினாலே அந்த சிறுவன் உயிரிழந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருப்பதாக அதை நேரில் பார்த்த மக்கள் நம்மிடையே தெரிவிக்கின்றனர். திலகவதி.